மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், ஆசீர்வாதங்கள். இந்த பதிவு ஒரு அற்புதமான ஒரு பதிவு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறதுல தப்பே கிடையாது. இது என்ன அப்படின்னா ரத சப்தமி. இந்த ரத சப்தமி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு பண்டிகைன்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா சப்தமி அப்படின்னா அமாவாசைக்கு அப்புறம் வர 7ஆம் நாள், அதேமாரி பௌர்ணமிக்கு அப்புறம் வர 7ஆம் நாள் சப்தமி. தை மாதம் வர்ற வளர்பிறை சப்தமி, அதாவது அமாவாசைக்கு அப்புறம் வர 7ஆம் நாள். இது எப்போ வருது அப்படின்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 15/2/2024 அன்றைக்கி வருது, வெள்ளிக்கிழமை. சூப்பர். இந்த ரதசப்தமி அப்படின்னா என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா, இந்த ரதசப்தமி சூரிய பகவான் தனது ரதத்தை வடக்கு அப்படியே திருப்புவார். நீங்கள் நல்லா பார்க்கலாம். இது விஞ்ஞான ரீதியாகவும் உண்டு, நீங்கள் கண்ணாலே பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா தெற்கில் இருந்தார், தெற்கு திசையில் இந்த சூரிய பகவான் பயணம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ இந்த 15ஆம் தேதி நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். உங்கள் வீட்டிலையே நிழல் பார்த்திங்கன்னா அந்த வெயிலோட ஒளிப்பட்டு நிழல் வருது பார்த்திங்களா, அதுக்கு வடக்க இருக்கும். அந்த ரதம் அப்படியே வடக்க நகரும். இந்த சூரிய பகவானுக்கு ரதம்ங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு ரதம். என்ன அப்படின்னா ஒரே ஒரு சக்கரம், 7 குதிரைகள், அதை ஓட்டுறவர் அருணன். ஒரு சக்கரத்தில் வண்டி ஓடுமா? ஓடுது பாருங்கள். அது என்ன ஒன்று அப்படின்னா அதான் வாழ்க்கை சக்கரம். எல்லாருக்கும் வாழ்க்கை ஒன்று தாங்க, கரெக்டாக. பொசிஷன் தான் மாறுது. குழந்தை, அடுத்ததாக சிறுவன், இப்படி மாறுறது. ஆனால் வாழ்க்கை சக்கரம் ஒன்று தானே, அதான் ஒன்று. 7 குதிரை, நவ கிரகங்கள். 7 கிரகங்கள் தான் சொல்லணும். ஏன்னா இந்த 2 கிரகங்கள் சாயா கிரகங்கள், ராகு கேது வராதிங்க, ஏன்னா அவங்கெல்லாம் நிழல் கிரகங்கள். ஸோ இந்த 7 கிரகங்கள் தான் நவகிரகங்களில். இந்த 7 கிரகங்கள் 7 குதிரைகள். அதை போட்டின அருணன். இந்த அருணனோட கதை ரொம்ப விசேஷம். இந்த அருணன் யார் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த அருணன் யார்னா காஷ்யப முனிவருக்கும் வினதைக்கும் பிறந்தவர். இந்த காஷ்யப முனிவருக்கு 2 மனைவிகள். இந்த 2 மனைவிகளில் ஒருத்தர் கத்ரு. இந்த கத்ருவை கல்யாணம் பண்ணிட்டு 1000 நாகர்களை பெற்றெடுத்தவங்க. இந்த வாசுகி, ஆதிசேஷன், கார்கோடகன் அப்படின்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த 1000 நாகர்களை பெற்றவள் கத்ரு. அதுக்கடுத்த ஒரு மனைவி வினதை. இந்த வினதைக்கு குழந்தை இல்லை, அதனாலே தவம் பண்ணி ஒரு 2 கருமுட்டையை அவள் சுமக்கிறா. ஒரு கருமுட்டை முதல்ல வரும்போது அது கிட்டத்தட்ட 500 வருஷம் ஆயிடுத்து. நல்லா கவனிங்க, 500 வருஷம், 500 ஆண்டுகளாக அந்த கருமுட்டை அப்படியே இருக்குது, குழந்தை வெளியில் வரல. இந்த அம்மாவுக்கு ஒரே இது கவலை, என்னடா அது நிஜமாகவே இதில் குழந்தை இருக்கா இல்லையாங்கிற ஒரு திடீர்னு ஒரு புத்தி வந்துடுது, மாறுதல். உடனே அந்த முட்டையை உடச்சி பார்க்குறா. உடைச்சா உள்ளேருந்து பாதி உடல் கொண்ட ஒரு குழந்தை வருது. பாதி உடல், நல்லா கவனிங்க. கால் கிடையாது, தொடை கிடையாது, அந்த இடுப்புக்கு கொஞ்சம் கீழே, அவ்வளோதான். அந்த குழந்தை ஒன்று வருது. அந்த குழந்தை தான் அருணன். இந்த அருணனுக்கு பயங்கரமான பலம். ஏன்னா இந்த வினதை வேண்டிண்டு வரமே என்னென்னா 2 அற்புதமான ஒரு மகா பராக்கிரமசாலி எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறா. அதனாலே இந்த அருணனுக்கு அதி பயங்கரமான ஒரு வேகம் உண்டு, புத்திசாலியும் கூட. அதனால் சூரிய பகவான் தன்னோட டிரைவராக, அதாவது சாரதியாக அந்த அருணனை வச்சுக்கிறார். அடுத்த முட்டை வினதைக்கு பயம் வந்துடுது. ஐயோ, நம்ம ஏற்கனவே பாதியில் உடைச்சதுனால இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்துடுத்து, அதனால் நம்ம இதை ஒன்றுமே பண்ணக்கூடாதுன்னு போற்றி பாதுகாப்பாக வளர்க்குறா. அது தானாக உடஞ்சி வெளியில் வர்றது தான் கருடன், கருடாழ்வார். கருடனை பற்றி எவ்வளவோ சொல்லலாம், கருட புராணமே இருக்குது. கருடனை பற்றி நிறைய சொல்லலாம். பகவான் விஷ்ணு கருட புராணம், கருடனுக்கு சொன்ன ஒரு புராணம் கருட புராணம். மனுஷாலாம் எப்படி ஒரு உயிர் வருது, அந்த உயிர் எப்படி பிரியறது, அது எப்படி பிரிஞ்சு மேல்லோகம் போகிறதுங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்கிறார் இந்த மகாவிஷ்ணு கருடனுக்கு. அதுதான் கருட புராணம். அந்த வகையில்
இந்த கருடன் உதிக்கிறார். கருடன் எவ்வளவு அதிபராக்கிரமசாலின்னு உங்களுக்கே தெரியும். அருணனுக்கு தம்பி. இந்த இடத்துல என்ன அருணனுக்கு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இப்போ எப்போவுமே ஒரு முதலாளி கிளம்பும்போது அவருக்கு முன்னாடி ரெடியாகி நிற்கிறது யார்? டிரைவர், சாரதி. கரெக்டாக கார் எடுத்து கரெக்டாக தொடச்சி கிடச்சி வச்சு ரெடியாக இருப்பார். ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு யூனிஃபார்ம்லாம் போட்டுன்னு ரெடியாக இருப்பார். கேப் வச்சுட்டு கரெக்டாக நின்றுருப்பார் டிரைவர். அடுத்தது தான் முதலாளியே வந்து ஏறுவார். அந்த மாதிரி தான் சூரியன் வரத்துக்கு முன்னாடியே இந்த அருணன் வந்துடுவார். அதனால தான் சூரியோதயத்துக்கு முன்னாடியே அருணோதயம். அருணோதயம் வேறு, சூரியோதயம் வேறு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அருணோதயம்னாலே எல்லாரும் சூரியன் உதயம் அப்படின்னு நினைக்கிறாரு. அது கிடையாது. அருணோதயம் வேறு, சூரியோதயம் வேறு. இந்த சூரியன் வரத்துக்கு முன்னாடியே இந்த அருணன் வந்து உட்காந்து ரதத்தை ரெடி பண்ணுறதுனாலேயே அருணோதயம் அவ்வளோ விசேஷம். பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்ச உடனே அருணோதயம் ஆரம்பிச்சிடும். அருணோதயம் ஆரம்பித்த உடனே சூரியோதயம், சூரியன் வந்துடுவார் டக்கு டக்கு டக்குன்னு அவங்க வேலையை பார்க்கறதுக்கு. இந்த ரதம் இந்த 7ஆம் நாள், தை அமாவாசைக்கு அப்புறம் வர 7ஆம் நாள் சப்தமி அன்று தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி உத்தராயணம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தை மாதம் வந்தாலே உத்தராயணம். உத்தராயணம்ங்கும்போது அப்படியே அவர் வந்து தெற்கிலிருந்து நோக்கி அப்படியே வடக்க போயின்னு இருப்பார். நீங்கள் தாராளமாக நீங்களே பார்க்கலாம், ஒவ்வொருத்தரும் பார்க்கலாம். வடக்க இன்னமும் போய ஆரம்பிச்சிடும். இன்னமும் பார்த்திங்கனாலே இந்த சூரியனோட நிழல் வந்து பார்த்திங்கன்னா வடக்க விழும். தெற்கிலேருந்து விலகி வடக்க. ஏன்னா தட்சிணாயணம் முடிஞ்சுடுத்து, உத்தராயணம் ஆரம்பிச்சுடுத்து. உத்தராயணம் அப்படின்னாலே என்ன? மகரத்தில் சூரியன் வந்தாலே உத்தராயணம். அடுத்து கும்பம், மீனம், அப்படியே உஷ்ணம் அதிகமாகிட்டே இருக்கும். ஏன்னா பூமியை நெருங்கி வருது. அடுத்து மேஷம், மேஷத்தில் உச்சம் சூரியன். பார்த்திங்கன்னா அதான் கத்திரி வெயில். உச்சமான உச்சம், சூரியன் தகிக்கும். வைகாசியில் அப்படியே இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் ஆடியில் குறையும். ஆடியில் தட்சிணாயனம். இதுதான் அயனங்கள் 2 தான், உத்தராயணம் தட்சிணாயனம். இந்த உத்தராயணத்தோட இந்த ரத சப்தமி ரொம்ப விசேஷம். சரி, இந்த ரத சப்தமிக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சாதாரணமாக சூரிய பகவானுக்கு எப்போவுமே சக்கரை பொங்கல் தான் நிவேதனம். சக்கரை பொங்கல் வடை தான் நிவேதனம். அதை செஞ்சு வச்சுக்க வேண்டியது. நம்ம எப்படி ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னா, ஆண்கள் எல்லாருமே இதில் வந்து தாய் தந்தையர் இருக்காங்க, அப்பா இல்லாதவங்க, அம்மா, அதெல்லாம் கிடையாது. யாராக இருந்தாலும் ஆண்கள் சிறுவர்கள் முதற்கொண்டு 7 எருக்க இலை, எருக்க இலை கண்டிப்பாக கிடைக்கும் வெளியில். எருக்க இலை 7, அதில் கொஞ்சம் எள்ளு, கொஞ்சம் அட்சதைனா அரிசி வச்சுக்கிட்டு கிழக்க பார்த்து நின்று சூரிய பகவானே போற்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த எள்ளை தலையில் வச்சுட்டு, அந்த எருக்க இலையை தலையில் வச்சுட்டே குளிக்கணும், ஸ்நானம் பண்ணணும். ஏன்னா இந்த எருக்குக்கு ஒரு மருத்துவ சக்தி இருக்குது. நம்மளோட உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அவரை வரவேற்கிறோம். இந்த உத்தராயணத்தில் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி. பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே 7 எருக்கனில் கொஞ்சம் மஞ்சள், சில பேர் பசுஞ்சாணி வச்சுப்பாங்க, இதெல்லாம் வச்சு தலையில் வச்சுட்டு அதே மாதிரி அவங்களும் கிழக்க நின்றுட்டு ஸ்நானம் பண்ணணும், குளிக்கணும். இது எதனால் அப்படின்னா, இது என்ன சாஸ்திரம் அப்படின்னா, எருக்கு வந்து எல்லா விதமான பாவங்களையும் போக்கக்கூடியது, உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு. அதனால் இதை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதனால் இதை பண்ணிவிட்டு சக்கரை பொங்கல் வடை நிவேதனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சூரிய பகவானை ஒரு வழிபாடு பண்ணி போற்றினாலே கண்டிப்பாக இந்த ரதசப்தமியில் நமக்கு நிறைய நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும். இதை பண்ணுறதுனால வீட்டில் இந்த சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் நிறைய பேருக்கு தடை தாமதங்கள்லாம் இருக்குது. நிறைய வரன்கள் வந்து 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 தள்ளி போயின்னு இருக்கு. டக்கு டக்குன்னு முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். நல்ல ஒரு மணாளன் அந்த குழந்தைக்கு கிடைக்கும். நல்ல ஒரு மனைவி அந்த பையனுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகம், மெயினாக இந்த சூரிய பகவான் வந்து உத்தியோகத்துக்கும் தொழில் வியாபாரத்துக்கும் தான் ஒரு கர்த்தா, பித்ருக்காரகன். ஏன்னா பித்ரு அப்பா தானே அறிவை கொடுக்குறாரு. அதனால் உத்தியோகம் நல்லபடியாக அமையும், தொழில் வியாபாரமும் நல்லபடியாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கிற ஒரு ஆற்றல் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அதனாலே இந்த ரதசப்தம் அன்னைக்கு சூரிய பகவானை வழிபாடு பண்ணி
நமக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கணும்னு நினச்சிக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், இந்த வருஷம் ரத சப்தமி என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா 15ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2024 வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வருது. வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமான நாள். அதனால் நீங்கள் அன்றைக்கி இந்த எருக்கன் இலையை வச்சு ஸ்நானம் பண்ணிவிட்டு சக்கரை பொங்கல் வடையை நிவேதனம் பண்ணிவிட்டு சூரிய பகவானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.